தமிழ்நாடு முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களை சந்திக்க வலியுறுத்தி கோட்டை நோக்கி பேரணியாக சென்று வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் கோட்டை நோக்கி பேரணியாக சென்று வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் கோட்டை நோக்கி பேரணி செல்ல திட்டமிடப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்த காட்சிகளை பார்க்கலாம். ரிப்பன் மாளிகையில உட்காரும் போது எங்களை கூப்பிட்டு அவர் நலம் விசாரிச்சாரு, எங்களுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சாரு. முதல்வரா வந்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுவாருன்னு காத்திருந்தோம். வந்த ஆட்சிக்கு 90 நாட்கள் முடிவடைஞ்ச நிலையில எம்எல்ஏ அவர்களுக்கு எல்லாருமே அவரு கார் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு, 1 லட்சம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு. மனிதர்களுடைய மனத்தை கையால வாரக்கூடிய நாங்க, சென்னை மாநகராட்சியை தூய்மையா வச்சிருக்கிற நாங்க எங்களுடைய பணி நிரந்தரம் கேட்டு போராட்டத்தை நடத்திருக்கோம். தொடர் போராட்டமா எங்களை பத்தி எதுவுமே அவர் பேசல. இதே ரிப்பன் மாளிகையில 1ஆம் தேதி, இந்த மாசம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய மாநில செயலாளர், எல்டிசி மாநில செயலாளர் சுரேஷ் அவர்களை அழைச்சு நாங்க உங்களை கூப்பிட்டு பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரையும் சட்டமன்றத்தில் எங்களுக்காக எதுவுமே பேசவே இல்லை. நாங்க பொதுமக்கள் கிட்ட ஆதரவு கையெழுத்து இயக்கம் வாங்கியிருக்கிறோம். ஆயிரக்கணக்கில் கையெழுத்து நாங்க வாங்கியிருக்கிறோம். முதல்வர் அவர்கள் எங்களை பாக்குற வரையும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். 10-15 வருஷமா கஷ்டப்படுறோம். எங்களுடைய கோரிக்கை பத்தி யாருமே பேசல. நாங்க இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கணும். 20 வருஷமா ஒப்பந்த அடிப்படையிலே நாங்க வேலை செய்யறோம். அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, தேர்தல் வாக்குறுதி. 5 வருஷம் ஒப்பந்த மையத்தில் வேலை செய்யறவங்களுக்கு H3 வாக்குறுதி, பணி நிரந்தரம் பண்றேன்னாரு. எதை பத்தியும் பேசல. எல்லா நலத்திட்டங்களும் செய்யறாரு. எம்எல்ஏ உங்களுக்கு கார் கொடுக்கறாரு, எம்எல்ஏ உங்களுக்கு சலுகை செய்யறது நல்லதுதான். ஆனா கஷ்டப்படுற மக்கள் ஆச்சுன்றாங்க, மக்களுக்கான ஆச்சுன்றாங்க. நாங்க தூய்மை பணியாளர் டிவிக்கு ஆட்சியில மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு எங்களை பத்தி ஒண்ணுமே பேசல. நாங்க ஏழையா இருக்கிறவங்க ஏழையா தான் இருக்கணுமா?